அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு வாயில வச்சதும் கரைஞ்சி போற மாதிரி எல்லோருக்குமே பிடிச்ச பால்கோவா எப்படி ஈஸியா வீட்லயே செய்யறேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்ல அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் ஃபுல் கிரீம் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா சூடாகி வரும்போது கீழே அடிப்பிடிக்காத மாதிரி ஸ்பூனால கைவிடாம கலந்துட்டே இருக்கணும். நல்லா கொதி வந்து பொங்கி வரும்போது இப்படி ஓரங்கள்ல இருக்கிறத வலிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதுக்கு மூணு இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருந்தா போதாது. 4வது ஒரு விஷயம் இருக்கணும். அது வேறொன்றும் இல்லைங்க, பொறுமை தான் வேணும். எனக்கு இந்த 2 லிட்டர் மில்க்ல பண்றதுக்கு 1.5 hour எடுத்துச்சு. அவசரத்துக்கு ஃபிளேமை கூட்டி வைக்கலாம்னு பண்ணிடாதீங்க, எல்லாமே வேஸ்டா போயிடும். கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். இப்போ அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் ஒன்று கொண்டு பால் எப்படி சுண்டி வந்திருக்கண்டு. இப்போ 75% நல்லா சுண்டி வந்ததும் 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எத்தனை லிட்டர்ல பண்றேன்டாலும் இதே ரேஷியோவை கூட்டி குறைச்சிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதால கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்க கண்டினியூஸா பண்ணி வரும்போது கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜ்ல தான் ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இப்போ பேன்ல ஒட்டாம திரண்டு வர்ற கன்சிஸ்டன்சி வந்ததும் 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கைவிடாம கலந்துட்டே இருக்கும்போது இப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு பவுல்ல கீயை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அழகா தட்டி எடுத்தா நம்மளோட ஹோம்மேட் பால்கோவா ரெடி. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.